Shalom. Shalom, shalom. Perfect peace to each and everyone. Today we'll be discussing a very deep subject, a controversial one, apart from Christian community, which haven't been spoken by any of the leaders, I guess. And if they spoke to, our people are stoning them. Today we'll discuss with proofs. We will discuss with verses. We will find out the hidden facts. So do not make any unwanted comments before you watch the message fully. I want you to listen to it, understand the parables, understand the hidden subject, connect the subjects, then make a comment. Hallelujah. Before going to the subject, let me put a caution. This is going to be very controversial, but I am not worried about it. I am here to speak the truth. I am here to show the light. So I will do it with full honest righteousness, faith, and pride. So stay connected. This is very important in each and everyone's life. This is a key. This is a gateway to your success and happiness. So stay connected. We'll discuss this. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 23. Matthew chapter 6, 22 and 23. Just 2 verses. மத்தேயு 6, 22, 23. வாசிக்க கேட்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். Read that again. Once again. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். 23rd verse. But if your eye is bad, your whole body will be of darkness. If therefore the light that is in you is darkness, how great is that darkness? But if your eye, தமிழ்ல அத வாசிங்க 23 மட்டும். உன் கண் கெட்டதா இருந்தால், உன் கண், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்றைய செய்தியின் தலைப்பு தி தேர்ட் ஐ, மூன்றாம் கண். அந்தி கிறிஸ்து இறங்கிருச்சு பாஸ்டருக்குள்ள. நோ, we have been brainwashed to forget this subject. நம்ம எல்லாரையும் இந்த உண்மை தெரிஞ்ச கூடாதுன்னு பல வருஷமா முயற்சி செஞ்சு மறக்கடிச்சிட்டாங்க. Today we'll know the truth and we'll fight back as strong as can be. Hallelujah. இந்த உண்மை தெரிந்தால் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அசுத்த ஆவிகளை காட்டிலும் நம்மளை நாமே பலசாலிகளா மாற்றிக்கொள்ளலாம். அந்த வல்லமை இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேர்ட் ஐ, மூன்றாம் கண். மூன்றாம் கண். கையில் வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். ஒன்ஸ் அகேன் ஷலோம். சிரிச்ச முகத்தோட. ஏன் இப்போ எல்லாரும் இங்கே பயந்து போயிருக்கீங்க? ஹாலை பூட்டி யாரையும் நான் இப்போ அப்படி இருளில் போட்டு ஆட்ட போறது இல்லை. டோன்ட் வரி. ஹல்லேலூயா. தேர்ட் ஐ அப்படின்னோடனே சர்ச்சில் பாதி பேர் விஷன்னு 0 வாட்ஸ் பல்ப் ஆயிடுச்சு எல்லாருக்கும். நல்ல பிரைட்டா அது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு இருக்கும் போது பாஸ்டர் இங்க தேர்ட் ஐன்னொன்னு, why such a long face? உங்க கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் காட்டுங்க. இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் அந்த புத்தகத்துல இருந்து. ஹலோ, அந்த புத்தகத்துல இருந்து. From your Bible, from my Bible, from Bible which Jesus Christ has spoke. வாசிங்க வசனம். மத்தேயு 6:23 வாசிங்க. இது யார் பேசின வசனம்? இயேசு கிறிஸ்து பேசின வசனம். Jesus Christ himself spoke this verse. So we'll discuss. Hallelujah. போகிறதுக்கு முன்னாடி let me give you a hint. பைபிளில் எப்போயுமே ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு பேரபிள் இருக்குன்னா அதோடைய பதில் யோவானில் கிடைக்கும். யோவானில் கிடைக்காதது 1 பேதுருவில் கிடைக்கும். 1 பேதுருவில் கிடைக்காதது அப்போஸ்தலரில் கிடைக்கும். படிச்சிருக்கீங்களா இல்லையா? இதே மாதிரி வசனம் இங்கே இருக்கு. என்ன தெரியும்? இட் இஸ் அ கனெக்ஷன். எல்லாமே கனெக்ட் ஆகும். இன்னொன்று உங்களுக்கு டீப்பாக சொல்ல போனா, மோஸ்ட் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கு பாருங்க, அது எல்லாமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நடந்தது தான். என்ன வார்த்தைகள் வேற, கேரக்டர் வேற, ஆட்கள் வேற, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். மற்றபடி வேற எந்த மாற்றமும் கிடையாது.
மோசே காலத்திலே ஆண்டவர் வந்து நம்ம தான் சபைன்னு கெட்டியே காட்டினாரு. யாரும் புரிஞ்சுக்காதனால அடுத்த ஆட்கள் அனுப்பி பவுல் மூலியமா சொல்லியிருக்காரு நம்ம தான் சபைன்னு. ஆமாவா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? ஆமேன். இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குனது முத தடவையா? இல்ல பாஸ்டர், அப்போ யாருமே தொங்கல. ஆனா அதே மாதிரி ஒண்ணு நடந்தது. பார்த்து விசுவாசிக்கிறவங்க பிழைப்பாங்கன்னு. அது இயேசு கிறிஸ்துவே சொல்லல. எங்க நடந்தது? வெங்கல சர்ப்பத்தை. everything is happened and everything is reversed again so that we could understand it very easily. Hallelujah. இன்னைக்கு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாமே, தமிழ்ல பழைய காலத்து தமிழ்ல எழுத்துக்கள் எழுதுனா பாதி பேருக்கு புரியாது. அதனால நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பெட்டர் டிரான்ஸ்லேஷன். இப்போ உள்ள தமிழ்ல எதிர்பார்ப்போம், இப்போ உள்ள வார்த்தைகள் எதிர்பார்ப்போம். இப்போ உள்ள வார்த்தைகள் கொடுத்தோன்னே நமக்கு புரிய தோணும். ஆமாவா இல்லையா? அதுவும் புரியல. என்னைய மாதிரி ஆள்னா தங்கிலீஷ்ல எழுதணும். ஹலோ, தங்கிலீஷ் தெரியாதா? நீங்க எல்லாம் அதுல தானே டைப் பண்றீங்க, ஏன் நடிக்கிறீங்க? ஐ டோன்ட் நோ தங்கிலீஷ் பாஸ்டர், ஒன்லி சைனீஸ். தங்கிலீஷ்ல டைப் எனக்கெல்லாம் தங்கிலீஷ்ல இருந்தால் தான் புரியும். இல்லைன்னா எனக்கு இங்கிலீஷில் சொல்லிடணும், தங்கிலீஷில் சொல்லணும். இல்லைன்னா நோ, எனக்கு புரியாது. தமிழில் பெரிய பெரிய பேராவாக அனுப்புவாங்க சபை மக்கள், எனக்கு ஒன்றும் வாசிக்க தெரியாது. பெரிய கை மட்டும் போட்டு விட்டுருவேன். சூப்பர், ஐ டோன்ட் நோ. நான் எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்குள்ளே அடுத்த வருஷம் பிறந்துடும். அதனால வெரி குட், சூப்பர். அதனால இனிமேட் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பாதீங்க, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். எஸ்ரம்மா வந்து தெளிவாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க, எனக்கு புரிஞ்சிடும். எனக்கு இந்த எழுத்து வந்து ஆகாது. ஸோ எனக்கு புரியாததுனால தங்கிலீஷில் எழுதணும். அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் சொன்னது புரியாததுனால இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அவர் மூலியமா புரியக்கூடிய விதமா, அதுவும் உவமைகளில் பல இடங்களில் சொன்னதுக்கு அப்புறமும் நமக்கு ஜனங்களுக்கு புரியலன்னொன்னே இன்னும் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பி உண்மைகளை பேசிக்கிட்டே இருக்கார். ஆமாவா இல்லையா? ஹேப்பனிங் எவ்ரிவேர். ஓகே, சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ஐ அப்படின்னொன்னே பல பேருக்கு இது பைபிள்லே இல்லை பாஸ்டர் அப்படின்னா, நம்ம பார்க்கலனா மறைக்கப்பட்டிருந்தா, ஹலோ பாஸ்டர் இது வந்து வேற மதத்தில் இருக்காமா? இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு பொய்யை அடிச்சு விடுவோம் அப்படின்னு ஏதாவது மதத்தில் அடிச்சு விடுவாங்களா? இன்னைக்கு பைபிளே இருக்கு. இந்த பைபிளில் ஒரு பொய் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு பொய், இது பொய் பாஸ்டர், இது நடக்கவே நடக்காது இந்த வசனம், ஏதாவது ஒரு வசனம் எடுத்து காமிங்க. ஹலோ, அப்படி கவனமாக செதுக்கப்பட்ட இந்த வசனங்களுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும்போது மற்ற மதத்தில் சும்மா மக்களை குழப்பி விடுவோம், அவன் மண்டையை அப்படி குழப்பி விடுவோம் அப்படின்னு யாராவது எழுதுவாங்களா? நோ. பல வருஷமா ஆராய்ஞ்சு அறிஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் டு அதர் வேர்ட்ஸ். நம்ம மக்கள் இன்னைக்கு கற்றுக்கோங்க. ஒருத்தர் சொன்னால் ஒன்று உங்களுக்கு பிடிக்கலையா, அமைதியாக போயிடணும். இல்லைன்னா ஓகே பிரதர் அதோட போயிடணும். என்ன குறைஞ்சி போயிட போறீங்க? இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான்சி அக்கா இருக்காங்க, நான் வந்து ஒரு இந்து மதத்தார்னு வைங்க. நான்சி அக்காட்ட போய் சொல்றேன், சிவன் தான் பெரியவர், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நான்சி அக்கா ஓகேன்னு சொல்றதுனால உடனே அவங்க வந்து மாறிடுறாங்களா இந்துவா? கிடையாது. அங்கேயும் ஆர்கியூமெண்ட் வளர்க்கணும். நம்ம உங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே இல்லையா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நீ பெருசா நான் பெருசான்னு சண்டையாகி இன்னைக்கு அது உலக பொருளை வந்து நிற்கிது. தேவையில்லாதது இதெல்லாம். ட்ரை டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஹலோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட பிரின்சிபல் என்ன? பக்கத்தில் உள்ளவன முதல்ல நேசி. லவ் யுவர் நெய்பர். நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாதுங்க. அந்த நிமிஷம் யாரும் பக்கத்தில் இருக்கானா அவனை நேசின்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான்னா அவரை நேசினா எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அவனே பார்க்க ஒரு மாதிரி கோளாறாக இருக்கான் பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்போம், 8 அடி தள்ளி நிற்போம். என்னம்மா இவங்க மேலே இருந்து குதிச்சவங்க மாதிரி அவன்கிட்ட இருந்து தள்ளி நிற்பாங்க. அவன் பார்த்தா பரிசுத்தவனாக இருப்பான். என்ன மண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன பண்ண? வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை போட்டுருவோம், பெரிய எடையா போட்டுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் பேசினதே அதுதான். எந்த இடத்துல இருந்தாலும் லவ் யுவர் நெய்பர் ஃபர்ஸ்ட், வாட் எவர் இட் இஸ். அவன் யாரா இருந்தா என்ன, யூ லவ் ஹிம். நம்ம அதை செய்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு, நீ பெருசு நான் பெருசு. நோ ஒன் இஸ் பிகர் தென் எனிஒன். உண்மைதான், அதுல பெருசு சிறுசுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இந்த தேர்ட் ஐ பல வருஷமா இது மறைக்கப்பட்டிருக்கு பைபிள்ல. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம். இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வாழ்க்கையிலனா, இது இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஒரு கிறிஸ்தவனால அற்புதமா அடையாளம் செய்ய முடியும். அதை செஞ்சு காட்டின இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஹலோ, தேர்ட் ஐ, மூன்றாம் கண்ணை செயல்படுத்தின இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அல்லேலூயா.
வார்த்தைகள்ல இல்ல. நீங்க சொல்லலாம் பாஸ்டர் வார்த்தையே கொடுக்கப்படல. ஏன்னா நம்ம எல்லாரும் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்திடுவோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு துப்பாக்கிக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம கொடுத்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வாங்கி வேலையா புருஷரை போட்டுருவீங்க. பாஸ்டர் உண்மையை சொல்றீங்க பாஸ்டர். நோ, இன்னைக்கு ஒரு கன் வாங்கணும்னா லைசன்ஸ் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஆமாவா இல்லையா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கு கொடுக்கணும். புல்லட்லாம் நான் வச்சிருக்கேன், யாரையும் சுடலை. ஆமாவா இல்லையா? அது மாதிரி நமக்கு உண்மையை அப்படியே கொடுத்துட்டா நம்மளாம் என்ன பண்ணிடுவோம்? தீங்குக்கும் தவறு இல்லாம யோசிச்சு செஞ்சிருவோம். ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கஷ்டப்படணும். கஷ்டப்படுற நேரத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் போது ஆண்டவர் உங்க கையில உண்மையை கொடுத்துருவார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்னத்துல பேசுவாரு? வாப்பா இதை நீ செஞ்சா அற்புதம் நடந்துடும் செய்ய மாட்டாரு. உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். குட் ஸ்டோரி டெல்லர் ஜீசஸ். எப்பவுமே பேரபிள்ஸ், எப்பவுமே யாருக்கும் புரியாத மாதிரி புதுரை உள்ள வச்சுட்டு போயிடுவாரு. அதை கண்டுபிடிக்க நீங்க உட்காந்து யோசிக்க என்ன ஆகும்? போன வாரம் தான் படித்தோம். பொறுமை கேரக்டரை தரும், கேரக்டர் டிசிப்ளினை தரும், டிசிப்ளின் பேஷன்ஸ் தரும். தென் யூ வில் பி a complete man. கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா விசுவாசமும் 9 கனியும் செயல்படும் போது ஆண்டவர் உங்கள் கையில் உண்மையை கொடுப்பார். நீங்கள் வீணாக செலவு பண்ண மாட்டீங்க, கரெக்டாக வச்சுருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் சப்ஜெக்ட் வித் டீப் ஐடியா. இத்தனை வருஷமாக இது இல்லாததை நீங்கள் ஏன் பாஸ்டர் புதுசாக பேசுறீங்கன்னா, மறைக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் கடமை. ஆமென். இதை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. உண்மை இருக்கிறத பேச வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ ஐ வில் ஸ்பீக் வித் ஹானர் அண்ட் ப்ரைட். ஆமென். ஸோ இப்போ ஒரு வசனம் வாசிங்க. அதாவது உன் கண் தவறாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் கண் இருளா இருந்தா சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்போ உங்க மாம்சத்துக்கு நீங்க சாப்பிட்டு டயட் மெயின்டைன் பண்றதோட எது ரொம்ப கவனமா இருக்கணுமா? இப்படி காட்டுங்க, குத்திராதீங்க, குத்தி அப்பாட்டார் அப்படின்னு. கண் இது சரியா இருந்தா உடம்பு சூப்பரா இருக்குமாங்க. ஹலோ, இது சரியா இருந்தா எங்க பாஸ்டர் அதுவே டொக்கு விழுந்துருச்சு, கண்ணாடி போட்டிருக்கோம். கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, ரைட். கண்ணு தெரியுதா? இல்லை யாருக்காவது எப்போதான் ஜோம் பண்ணுமா? தெரியுது இல்லை? கண்ணு தெரியுறவங்க அல்லேலியா சொல்லுங்கப்பா. ஓகே, குட். இந்த கண் சரியா இருந்தா உடம்பு முழுசுமே சரியா இருக்கும்னு உங்க பைபிள்ல இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப சாப்பிடக்கூட வேண்டாமே. அது எப்படி பாஸ்டர்? ஓடணும்ல. சரி, அப்புறம் ஏன் கண்ணை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தணும்? கண் சரியா இருந்தா, இப்போ கண் இருளா இருந்தா உடம்பு ஃபுல்லுமே இருளாயிருமா? கண் வெளிச்சமா இருந்தா உடம்பு ஃபுல்லும் வெளிச்சமா இருக்கும். இதுதானே உங்க பைபிள்ல போட்டிருக்கு. எல்லார் பைபிள்லையும் இதுதான் இருக்கு. சரி, ரைட். முழு உடம்போடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே கண் என்ற வார்த்தையில இருக்கு. இப்போ அந்த வேர்டு ஐ, ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கண் இருக்கு? 2. அப்ப சொல்லும் போது என்னன்னு சொல்லுவீங்க? ஐஸ். ஹலோ, ஐஸ். அந்த ஐஸ் இல்லைங்க, ஐஸ், ஐஸ், pair of eyes. I saw it with my own eyes. அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆமா தானே? சரி பாஸ்டர், இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா மத்தேயு 5 எடுத்து 29 30 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 5 29 30 வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அந்த வலது கண் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். பைபிள் says if your right eye, பைபிள்ல தெளிவா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கண்ணுனா எந்த கண்ணு தெளிவா உங்க பைபிள்ல கொடுத்திருக்கு. ஆமாவா இல்லையா? வலது கண்ணு இருக்கு. அப்ப இடது கண்ணா இடது கண்ணு இருக்கணும். ஆமாவா இல்லையா? கண்ணுனா எந்த கண்ணு அழகா தெளிவா கொடுத்துருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் இதை செயல்படுத்திட்டு இருக்கீங்க?
நான் ஆண்டவர் சொன்னது அப்படியே செயல்படுத்துகிறேன் பாஸ்டர். நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கண் இல்லாமல் வந்துட்டு இருக்கீங்க? ஹலோ, நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? உங்கள் கண் வந்து ஏதாவது தவறாக பார்த்துருச்சு, தவறாயிச்சே இருக்குன்னா இன்னைக்கு யார் எத்தனை பேர் அப்படியே சுவிசேஷத்தை நான் பின்பற்றுறேன்றவங்க கண்ணை நீங்கள் பிடிங்கி போட்டிங்களா? ஹலோ, நாங்கள் தேவன் எதை சொன்னாலும் செஞ்சிருவோம் பாஸ்டர், தாழ்மையின் உச்சகட்டம்னு ஒரு 40 ரூபா சட்டை போட்டு வரீங்கல்ல, உங்கள் கண்ணை பிடிங்கி போட வேண்டியதானே? This is a question to my fellow leaders who speak unwanted things. Did you pluck your eye? No. We consider it as a parable. Then read others also. Hello? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பாஸ்டர் நான் ஆண்டவர் சொன்ன மாதிரியே கண்ணை பிடுங்கி போட்டேன்னு யாராவது ஒருத்தரை கை காட்டுங்க. எஸ்ரமா இன்னைக்கு நீங்கள் பல பேர் ஊழியம் செஞ்சுருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அப்படி செஞ்சாங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒன் ரெக்கார்ட். So many people have come. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்காங்க. பேசின ஒருத்தர் யாராவது கண் இல்லாமல் பேசியிருக்காங்களா? Everyone has perfect eyes. ஆமாவா இல்லையா? ஆமென். So it is a parable. அப்போ அது உவமை, அப்படிதானே? கம்பேரிசன் பண்றார் ஆண்டவர். இதுக்கு அது எவ்வளவோ மேல். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ பைபிள்ல தெளிவா இப்போ இடது கண்ணு கொடுத்துருக்கு, வலது கண்ணு கொடுத்துருக்கு. ஆனா 6வது வசனத்துல வெறும் கண் அப்படின்னு இருக்கே. ஏன் தேவன் சொல்லியிருக்கலாம் இந்த முழு உடம்பு செயல்படுறது இந்த 2 கண்ணால, அப்போ கண்கள்னு தானே இருந்திருக்கணும். நான் கேட்கறது சரியா தப்பா? நான் கேட்கறது சரியா தப்பா உங்களுக்கு? சாமுவேல் பாய், நான் கேட்கறது சரியா தப்பா? ரைட். யூ டோன்ட் சே ஐஸ், கண்கள். அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கணும்? உன் 2 கண்களும் சரியாக இருந்தால் உன் மாம்சம் சரியாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். உன் 2 கண்கள் இருளாக இருந்தா உன் உடல் இருளாக இருக்கும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பட் பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட் ஐ. ஸோ தேர்ஸ் த தேர்ட் ஐ. 3ஆம் ஒரு கண் இருக்கு. மற்ற மதத்தில் இங்கே அப்படி திறக்கிற மாதிரிலாம் அனிமேஷன்லாம் போட்டு காட்டுவாங்க, ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதை பார்த்தோன்னே டிவி சேனல் அமுக்க முடியாமல் அமுக்குவோம். ஏன்னா அசுத்தாய் உள்ள ஏறுதான். அப்படி பார்த்தா அங்கே கரெக்டாக நம்பர் இது வேலை செய்யாது, ஃபுல் அசுத்தாயும் ஏறிடும் உள்ள. ரைட், லெட்ஸ் கெட் இன்டு தி சப்ஜெக்ட். பைபிளை மூடிடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எழுதி வச்சு வீட்டில் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஃபோன் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரெயின் இருக்கு பாருங்க, மூளைக்கு நடுவில் டீப்பஸ்ட் பாயிண்ட் அட் தி சென்டர் ஒரு அவயம் ஒன்று இருக்கு. தேர் இஸ் a part, சின்னதா, கண்ணளவுக்கு, கண்ணோட ரொம்ப சின்னதா. இட் இஸ் கால்ட் பீனியல் கிளாண்ட். ஹலோ, பீனியல், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பீனியல் கிளாண்ட். அல்லேலூயா, பீனியல் கிளாண்ட். ரைட். இந்த பீனியல் கிளாண்டோட வேலை என்னன்னா, இந்த 2 கண் மூலியமா வெளிச்சமா இருளான்னு கண்டுபிடிச்சி உடம்புக்கு மெசேஜ் அனுப்புறது தான் இந்த பீனியல் கிளாண்டோட வேலை. நான் சொல்றது புரியுதா? இந்த கண் இப்போ வெளிச்சம் பார்க்குதுன்னா பீனியல் கிளாண்ட்ல வெளிச்சம் அப்படின்னு உடம்புக்கு உடனே அப்டேட் அனுப்பும். இருளா இருக்குன்னா உடனே உடம்புக்கு அப்டேட் அனுப்பும், இருள். அல்லேலூயா. அதோடைய வேலையே வெளிச்சமா இருளா, இது 2 தான். மரணமா ஜீவனா, நல்லதா? அல்லேலூயா. எப்பவுமே மரணம் என்ன கலர்? பிளாக். வாழ்க்கை ஒயிட். அல்லேலூயா. குட் அண்ட் பேட், லைட் அண்ட் டார்க்னஸ், இது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்றது இந்த ஒரு பகுதி, பீனியல் கிளாண்ட். இது இங்க இருக்கு. இதோட வேலையை இந்த 2 கண் மூலியமா எல்லா அடுக்களையும், கண் முன்னாடி என்ன பார்க்குறோமோ எல்லாத்தையும் உடனே அந்த பீனியல் கிளாண்டு கொண்டு போய், அந்த கிளாண்ட் என்ன பண்ணுது? லைட்டாக இருந்தால் லைட்டுன்னு உடம்புக்கு மெசேஜ் அனுப்புது, டார்க்காக இருந்தால் டார்க்குன்னு மெசேஜ் அனுப்புது. அல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, பீனியல் கிளாண்ட். மறந்துடாதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பீனியல் கிளாண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட், மறந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இச்சையான உலகத்தில் எங்கிட்டு நீங்க கண்ணை திருப்பினாலும் இருளான காரியத்தை பார்க்குறீங்களா இல்லையா? தேவையில்லாத காரியத்தை பார்க்குறீங்களா இல்லையா? நீங்க என்னதான் பரிசுத்தமானா இருந்தாலும் ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் பஸ்ல போறீங்க? பஸ் ஏறி போறீங்களா? பஸ்ல போறீங்க, பஸ்ல ஏறிட்டீங்க, ஏறின உடனே அப்படி கண்ணை அப்படி தூக்குனா தேவுடா தேவுடா பாட்டு போடுறான். என்ன பண்றீங்க?
உடனே அப்படின்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து, ரொம்ப கோபமாயிரும் எனக்கு. ரொம்ப ஆவிக்குரிய ஜனம்னா நல்லா ஆடினார். நீங்க என்னதான் வசனத்தை உள்ள ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் கண் முன்னாடி அது இருக்கா இல்லையா? ஹலோ, happens. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க நல்ல விசுவாசமா நல்ல சமாதானமா இருக்கீங்க அப்படின்னு நியூஸ் பேப்பரை திறக்கும் போதே மனைவியை கணவன் கொலை இருக்கா இல்லையா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க, 100 செய்தியில ஒரு நல்ல செய்தியோ ஒரு 5 நல்ல செய்தியோ பார்ப்பீங்க. இது எல்லா செய்தியும் பாருங்க, நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி. எவ்ரிதிங் இஸ் நெகட்டிவ். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இந்த 2 வருஷம் லாக்டவுன் வந்ததே பாசிட்டிவ்ன்ற வார்த்தையே நெகட்டிவா மாத்திட்டானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க கொரோனா பாசிட்டிவா? ஒதுக்குவன பாசிட்டிவ் நல்ல வார்த்தை, அதையே நெகட்டிவா மாத்திட்டானுங்க 2 வருஷத்துல. இன்னைக்கு எங்கிட்டு திரும்பினாலும் நெகட்டிவிட்டி, எங்கிட்டு திரும்பினாலும் பயம். உலகத்துல இன்னைக்கு பயமே இல்லாத ஒரு பகுதி இருக்கு பாஸ்டர், யாராவது காட்டுங்க பாப்போம். எல்லா இடத்துலயும் கண்ணை நீங்க வச்சு நீ இப்படி பார்க்கும் போதே பயம், கொலை, கொடுமை, கொள்ளை, வியாதி எல்லாம் வருதா இல்லையா? இன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ரொம்ப மெசேஜ் பண்ணல, ஆண்டவர் வசனம் தான் அனுப்புறீங்க, எப்படியாவது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாவது பயத்தை உண்டாக்குற மாதிரி வருதா இல்லையா? வருதா இல்லையாங்க? அப்போ உங்க கண் பாக்குறாங்க அந்த இருள, உடனே டிரான்ஸ்மிட் பண்ணி உடம்புக்கு இருள அனுப்புமா இல்லையா? அனுப்புதா இல்லையா? பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி 2 சப்ஜெக்ட் இருக்கு. பாசிட்டிவிட்டினா லைட், நெகட்டிவிட்டி டார்க். இந்த உலகம் முழுசுமே நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் கையை தூக்கி நான் ஆள்ற உலகம் ஃபுல்லும் பாசிட்டிவ் பர்சன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். நோ, யாராலையும் சொல்ல முடியாது. சரி, அந்த நாட்டுக்கு நான் போய் வாழ்றேன் பாஸ்டர், எல்லாம் வந்து பாசிட்டிவிட்டி அப்படின்னா நோ. வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. இந்த உலகம் யாரோடையது? இது யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? The whole world is evil. ஆமாவா இல்லையா? எல்லாம் இந்த முழு உலகமே பிசாசோடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? ஸோ அதனால வாட் எவர் யூ see is evil, நெகட்டிவ். ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல பாசிட்டிவான விஷயம் நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையிலேருந்து, இன்னைக்கு ஈவினிங் தான் சர்ச் வரீங்க, காலையிலேருந்து இப்போ உள்ள நுழைஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர் நான் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தேன் பாஸ்டர்னு சொல்லுங்க பார்ப்போம். நியூஸ் எடுத்தா நியூஸ்ல நெகட்டிவிட்டி, சீரியல் போட்டா நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ஓவர் நெகட்டிவிட்டி. என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க இல்லையா பாஸ்டர்? ஒன்லி பாசிட்டிவ்னு பார்த்தா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அங்க அழுக, நீங்க அழுக, மாறி மாறி அழுக, ஒரே அழுக, நெகட்டிவிட்டி. சரி, மேன் வெர்சஸ் வைல்டு பார்க்கலான்னா அவன் காட்டுக்குள்ள போய் எப்படி மாட்டலான்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்றான். நம்ம ஜனம் இங்க இருந்து மிலிட்ரி கிரவுண்டை தாண்டதுக்குள்ளேயே ஆடிடுது. நம்ம அமேசான் காட்டுக்குள்ள போன மாதிரி பேய் வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ. சரி, இதெல்லாம் போக நம்ம சேனல் பக்கம் வந்தா பிசாசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான்னா பார்த்துட்டு போட்டோம். ஏன் பயப்படுறீங்க? இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒரு பிசாசு எனக்கு எய்தாப்புல எழுந்து நின்று என்னை செவுட்லேயே அரைஞ்சது பாஸ்டர், இல்லை என்னை இப்படி குத்துனுச்சு பாஸ்டர், யாராவது ஒருத்தர் என்கிட்ட அக்கௌண்ட் கொடுங்க பார்ப்போம். நாட் அட் ஆல். இட் இஸ் ஆல் ஹியர். எத்தனை இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் இருக்கீங்க, ஒருத்தர் எந்திரிச்சு பிசாசு அடிச்ச அடின்னு எனக்கு தழும்பு காட்டுங்க பார்ப்போம். அப்சல்யூட் ஸ்டூபிடிட்டி. Speak positivity, speak everything good, be happy, be positive. இத பத்தி பேசுங்கன்னா you are speaking of only evil spirit, which is not necessary. யூடியூப் பக்கம் போட ஒருத்தர் வகை வகையா பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு உலகம் அழிஞ்சிரும், மே மாசத்துக்கு அப்புறம் இது நடந்துரும், அது நடந்துரும். நோ, it doesn't work like that. You are spreading nonsense. எல்லாரும் கொஞ்சம் கையில் எடுங்க. பாஸ்டர், இதை வாசிச்சா எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுது பாஸ்டர், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இதை வாசிச்சா எனக்கு மனசே கஷ்டமாயிடுது பாஸ்டர், இதை வாசிச்சா நான் டிப்ரெஸ் ஆயிரம் பாஸ்டர், இதை வாசிச்சா எனக்கு சோகமாயிருது பாஸ்டர், இதை வாசிச்சா எனக்கு கண்ணீர் வந்துருது பாஸ்டர், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இதை வாசிச்சா எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம்.
எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் இதுல ஒரு 2 வரி வாசித்தா எவன் எய்த்துனா என்னடா, என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான்னு தைரியம் வருதா இல்லையா? சரிங்க, ஹானஸ்டா ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? ஹானஸ்டா எல்லாரும் தெளிவா அறக்கம்பத்துல ஏதோ வில்லங்கமா கேட்க போறாரு பாஸ்டர் அப்படி ரைட்டு, தைரியமா தூக்குங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பரலோகம் போகணும், தேவனோடு உறவாடணும்னு ஆசை இருக்கு, ஆமாவா இல்லையா? அப்ப நாளைக்கு வந்தா என்ன, நாளானைக்கு வந்தா என்ன, போட்டு வந்துருவாரு குத்தி என்ன? ஐயா நீங்க எவ்வளவு மண்டையை உடைச்சாலும் அவர் ஒரு நாள் வரதான் போறாரு. அதுக்கே இன்னைக்கே போட்டு ஓ ஓ ஓ ஓ எல்லாம் கடலோர கவிதைகள் சத்யராஜ் பண்ணி இருக்கு. Put a full stop to your nonsense. Read Bible more. This speaks positivity. நம்ம வாழ்க்கையோட முக்கியத்துவமே என் ராஜனை போய் நேருக்கு நேரா பார்க்கணும், நாமாவா இல்லையா? என் படைத்தவனோட உறவாடணுமா இல்லையா? அவர் கீழே அவரை சாஸ்திராங்கம் உழுது கும்பிடணுமா இல்லையா? அப்புறம் ஏங்க அவர் வர போறதை இவ்வளவு பயமுத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும்? ஆண்டவர் ஒரு நாள் வந்துடுவார், ஜாக்கிரதை, வரட்டுமே, சந்தோஷமா போவோம். இந்த உடல்ல படுற தேவையில்லாத வேதனை, கோபம், எரிச்சல் எல்லாம் போயிடும். நிம்மதியா ஆண்டவரை பார்க்கலாமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அப்புறம் ஏன் பயமுத்துறீங்க? ஸ்டாப் இட் டுடே. நோ, இட் இஸ் a joyful thing. தேவன் இறங்கி வர்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அதை ஒரு ஃபியர் ஃபேக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயமூத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆயத்தமாகுன்னு உட்காந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சா ஆயத்தமாயிர முடியாது. 9 கனிகளை கடைபிடிக்கணும். That is how you go to heaven, not by speaking the revelations. வெளிப்படுத்துற விசேஷம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, சொல்லி ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கும், ஆமாவா இல்லையா? அப்ப அது என்னைக்கோ ஒரு நாள் நடக்குங்க. நீங்க ஏன் இன்னைக்கு போட்டு மண்டையை உடைச்சுக்கிறீங்க? இன்னைக்கு வாழ்ற நாள பொறுமையுடனும் சந்தோஷத்துடனும் மன்னிப்புடனும் அன்புடனும் பரிசுத்தத்துடனும் வாழ்ந்துட்டா என்னைக்கோ வந்தாலும் நம்ம போறது நிச்சயம் தானே? நிச்சயமா இல்லையா? That's it. இன்னைக்கு காலையில கண்ணை திறந்து நைட்டு கண்ணை மூடுறதுக்குள்ள 98% ஆஃப் வாட் வி see is negativity. 98% பயம், சோகம், கொடுமை, கொள்ளை, பாவம், இச்சை. That plays the most part. இதுல முக்கியமா அவிசுவாசம். ஹல்லேலூயா. இது எல்லாமே நடந்துருது. அப்போ இந்த 3ஆம் கண் வேதத்துல சொல்றபடி நீங்க என்ன பாக்குறீங்களோ, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் பார்க்க 3ஆம் கண்ணுக்குள்ள போய் இருள் இருள் இருள்னு உங்க முழு உடம்பு என்ன ஆக்கிறோம்? வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்கள் முழு உடம்பும் இருளாக்கப்படும். அதனாலதான் ஒரு காரியம் ஜெபிச்சோனே இது நடக்குமா நடக்காதா, தேவன் செய்வாரா மாட்டாரா, எப்போ செய்ய போறார், என்னைக்கு செய்ய போறார், யார் மூலியமா செய்ய போறார்ன்ற கேள்வி எல்லாம் நமக்கு எழும்புது. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இதை தாண்டறதுக்கு 3ஆம் கண் உண்மையிலுமே இருக்குன்றதுக்கு பைபிள்ல தெளிவா ஒரு வார்த்தை இருக்கு. 2 கொரிந்தியர் 5:7 திட்டமும் தெளிவுமா தேவன் கொடுத்திருக்காரு. எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2 Corinthians 5:7 for we not walk by sight but by faith. 2 கொரிந்தியர் 5:7 குடியிருக்கையில், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். 5:7 2 Corinthians 5:7 தமிழ்ல அப்போ வேறையா இருக்கு போலே. 2 Corinthians 5 wait let me check 6 okay 7 in English 6 in Tamil. 2 கொரிந்தியர் 5:6 தமிழ்ல வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். third eye 3ஆம் கண்ணு சொல்லப்படக்கூடியது. அதுக்கு 3ஆம் கண்ணுக்கு வேற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புரிதலின் கண், விசுவாசத்தின் கண், ஞானத்தின் கண். the third eye. There comes a subject, third eye. For we walk not by sight but by faith. நாம் தரிசித்து, எதனால எந்த அவயம் மூலியமா தரிசிக்கிறோம்? 2 கண்கள் மூலியமா. தரிசித்து நடவாமல், அப்போ இதை செயல்படுத்தாதீங்க, விசுவாசித்து
ஸோ த தேர்ட் ஐ, மூன்றாம் கண் அங்க உங்களுக்கு வருதா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல, சரி இங்க என்னை பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பாசிட்டிவ், நல்லது, நன்மை, விசுவாசம், அன்பு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப குறைவா கிடைக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மனிதாபிமானம்லாம் பார்க்கவே முடியல. ஹலோ, மனிதாபிமானம்லாம் பார்க்கவே முடியல. அத்தி பூத்தார் போல என்னைக்காவது நடக்குது, அதுவும் ரீல்ஸ்ல வந்தாதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமாவா இல்லையா? யாராவது எடுத்து போட்டாதான் பார்க்க முடியுதே தவிர நேருக்கு நேர் பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும் போது, இந்த உலகம் ஃபுல்லும் அசுத்தமும் இச்சையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க தரிசித்து நடவுனா உங்க உடல் ஃபுல்லும் இருளாதான் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் உங்களால ஜெபிக்க முடியல, ஜெயிக்க முடியல, ஏறித்து நிக்க முடியல, ஆண்டவர் யாருன்னு மத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியல. அல்லேலூயா. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா, உண்மையை அறிஞ்சுக்கிட்டா, விசுவாசித்து நடந்தால் இந்த பீனியல் கிளாண்ட்ல வெளிச்சம்ன்றது தோன்ற ஆரம்பிக்கும். உங்க உடல் வெளிச்சமா மாறிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஓகே, நம்ம இப்போ வாசிச்சோம், நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபுல்லுமே இருளா இருக்கு. இப்போ இந்த வெளிச்சம், டு மேக் இட் லைட், இத சரியா வெளிச்சமா என் உடம்ப, என்னதான் வெளியில என்ன நடந்தாலும், என்னதான் இச்சை என் கண்ணு முன்னாடி இருந்தாலும், என்ன அசுத்தம் என் கண்ணு முன்னாடி இருந்தாலும், என்ன அவிசுவாசம் என் கண்ணு முன்னாடி இருந்தாலும், இந்த இடத்துல நான் எப்படி பாஸ்டர் சரியா வைக்கணும்னா, 2 கொரிந்தியர் உங்களுக்கான கீ. தரிசித்து நடக்க கூடாது. அப்போ என்னத்துல நடக்கணும்? பை ஃபெய்த். இப்போ இதை எப்படி பாஸ்டர் யூஸ் பண்றது, இதை எப்படி செயல்படுத்துறதுன்னா, பைபிள்ல ஒரு அழகான இன்சிடென்ட் இருக்கு. வாசிப்போமா? மத்தேயு 14:24 32, மேத்யூ 14:24-32, 14-32 வாசிக்க கேட்போம். 14:24-32, 24-32. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இருட்டா இருக்கு, நல்லா கவனிக்கணும். இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எதனால் அலறினார்கள்? பயத்தினால். எதை பார்த்ததுனால? கடலின் மேல் நடந்து வந்ததை கண்டு. இருட்டில் ஒருத்தர் நடந்து வந்தா கம்ப்ளீட்டா நமக்கு தெரியாது. கம்ப்ளீட்டான இருட்டில் ஒருத்தர் நடந்து வந்தா தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்போ இங்கிலீஷ்ல கோஸ்ட்னு கொடுத்துருக்கு, பேய் போல இருந்ததுன்னு இருக்கு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். பேய் எப்படியுமே எந்த கலர்ல வரும்? வெள்ளை கலர்ல வரும். ஆமாவா இல்லையா? டீமன், இதையுமே நீங்க நல்லா கவனிக்கணும். டெவில், டீமன் அப்படின்றத என்னைக்குமே கருப்பா வரைஞ்சு காட்டுவானுங்க, நமக்கு கருப்பா படத்துல எல்லாம் காட்டுவானுங்க. பைபிள்ல நிறைய இடத்துல ஹோலி கோஸ்ட் இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், ஹோலி கோஸ்ட், கோஸ்ட் அப்படின்னாலே வெள்ளை கலர்ல தான் காட்டுவானுங்க. கார்ட்டூன் படத்துல இருந்து பெரிய படம் வரைக்கும் பாருங்க, கோஸ்ட்னா வெள்ளை கலர்ல இருக்கும், டெவில்னா தான் கருப்பு கலர்ல இருக்கும். ஸோ கோஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கா, ஆண்டவர் இங்க என்னவா வந்துட்டு இருக்காரு? வெளிச்சமா வந்துட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லும் இருட்டா இருக்கு, ஆண்டவர் தன்னை வெளிச்சமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை கண்டு பயப்படுறாங்க. தொடர்ந்து வாசிங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஓகே. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சீன் நல்லா உங்களுக்கு தெரியும். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போலாம். 28th verse கொஞ்சம் வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, பேதுரு வேற எங்கேயும் பார்க்காம ஒளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அல்லேலூயா. சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன செய்யறாரு? ஜலத்தின் மேல்
நடந்தான். அல்லேலூயா. ஓகே, இப்போ இங்க கவனிங்க. பேதுரு வெளிச்சத்தை பார்த்துட்டாரு. வெளிச்சத்தை நோக்கி நான் இந்த ஜலத்தின் மேல் நடக்கணும், நீரை ஆனால் என்னை நடக்க சொல்லுங்கன்னொன்னே ஆண்டவரும் சரின்னு சொல்லிட்டாரு. தரிசித்து பார்க்காமல், சுத்தி உள்ளதை பார்க்காம, வெளிச்சம் பீனியல் கிளாண்ட்ல வெளிச்சம் தொட்டுருச்சு. வெளிச்சத்தை பார்க்கறான், வெளிச்சம் வந்து பீனியல் கிளாண்ட்ல அப்டேட் ஆகுது. ஓகே ஃபைன், வெளிச்சம் பார்த்தாச்சு, பாடிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. கிராவிட்டி, சயின்ஸ், எவ்ரி ஈக்குவேஷன் மேட் பை த மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் broken in this page. ஹலோ, என்ன கணக்குகள், என்ன சயின்ஸ்? இன்னைக்கு நீங்க தண்ணி மேல நடந்து போயிட முடியுமா? ஹலோ, போயிட முடியுமா? முடியாது. ஆனா சயின்ஸ், ஈக்குவேஷன், கிராவிட்டி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒளியை பார்த்ததுனால ஒளி இங்கே டிரான்ஸ்மிட் ஆனிச்சு, உடம்பு ஃபுல்லும் ஒளியா அனுச்சு, தண்ணி மேல நடந்து போயிட்டே இருந்தான் ஆண்டவரை நோக்கி. ஆமேன். நல்லா கவனிக்கணும். விசுவாசித்து நடந்து போயிட்டு இருக்கான் ஆண்டவரை நோக்கி. வெளிச்சம் வெளிச்சம், விசுவாசமா, விசுவாச கண்கள்ல, தேர்ட் ஐல நேரா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு தன் கவனத்தை திசை திருப்பி, காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. விசுவாசித்து நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்சம் கேப் கிடைச்சோடனே விசுவாசத்துல இருந்த கண் தரிசனத்துக்கு மாறுது. இந்த கண்ணுக்கு மாறுது. இந்த கண்ணுல என்ன பண்றாரு பேதுரு? சுத்தி பார்த்தோடே அலைகள் இவ்வளவு பெருசா இருக்கே, கடல் இவ்வளவு பெருசா இருக்கே, நான் உள்ள விழுந்துட்டேன்னா என்னை யார் காப்பாத்துருவா? நான் கண்டிப்பா உள்ள விழுந்துருவேன் அப்படின்னு இருள் 3ஆம் கண்ணுல போய் சொட்ட உடனே இருள் ஆனிச்சு, உடம்பு இருள் ஆனிச்சு, உடல் என்ன ஆயிடுச்சு? தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இருள் பார்த்த உடனே உடம்பு ஃபுல்லும் இருள் ஆயிருச்சு, உடம்பு இப்போ தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தன் உடலை கட்டுப்படுத்தி, தன் தரிசனத்தை கட்டுப்படுத்தி, எப்பொழுதும் விசுவாசத்தில் நடந்து கொண்டு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சி அழகா காப்பாத்திட்டாருங்க. அல்லேலூயா. வெளியில கொண்டு வந்துட்டார். இது சப்ஜெக்ட். ஆமென். இப்போ இங்க இந்த 3ஆம் கண் செயல்பட்டதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? வெளிச்சத்தாம விசுவாசித்து முதல்ல வெளிச்சம் பார்க்கறான். வெளிச்சம் இங்க அப்டேட் ஆகுது. வெளிச்சம் உடம்பு ஃபுல்லும் டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. இந்த உடலால தண்ணி மேல நடக்க முடியாது. ஆனா வெளிச்சத்தினால, வெளிச்சத்தை பார்த்ததுனால, விசுவாசித்ததுனால உடம்பு தண்ணி மேல நடந்து போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? எவ்விரு மகள் எழுப்புனதை பேசுறோம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பேசுறோம். பேதுரு இயேசு கிறிஸ்து முன்னாடியே தண்ணி மேல நடந்து போயிட்டு இருந்தாரு. ஏன்னா விசுவாசித்து 3ஆம் கண் செயல்படுத்தினதுனால. விசுவாசித்து நடந்து போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய கவனத்தை 3ஆம் கண்ணில இருந்து இந்த திரும்ப மாம்சத்துடைய கண்களுக்கு திருப்பி என்ன சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்த உடனே உடல் முழுவதும் இருளானது, உடல் கீழே போனது. ஆனா இந்த தரிசனமே இல்லாம, இந்த கண்ணில் பார்க்காம, இதுல எப்பவுமே செயல்பட்ட இயேசு கிறிஸ்து அழகா நடந்து வந்து கையை பிடிச்சி தூக்கி காப்பாத்திட்டார். அல்லேலூயா. நடக்குதா இல்லையா? புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இப்போ நம்மளுடைய ரியாலிட்டியும் இந்த 3ஆம் கண்ணையும் பேசும். பேண்ட் பாக்கெட்ல 1 பைசா இருக்காது. ஆனா சர்ச்சில் தேவனுடைய வார்த்தை, உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருது, தேவன் உனக்கு ஒரு வீட்டை தருகிறார் அப்படின்னு உடனே நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? யார் தருவா, என்னைக்கு தருவா, எப்போ நடக்கும், எப்போ என் பிரச்சனை முடியும், இது எல்லாம் எதனால வருது? தரிசனத்தினால. ஏன்னா சுத்தி பார்த்தா சோர்ஸே இல்லையே, ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை, பணம் கொடுக்க யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. தரிசனத்துல பார்க்கும் போது இது எதுவுமே இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு 3ஆம் கண், இந்த கண் சொல்றதை கேட்காம இதை ஷட் டவுன் பண்ணிட்டு 3ஆம் கண்ணில் செயல்படுத்தும் போது நீங்க ஜோமணி ஜபம் பண்றது எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கு. பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்க வேண்டும். எத்தனை இடத்துல நீங்க திருப்பினாலும் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொண்டதை போல ஜெபியுங்கள், அப்போது அது உங்களுக்கு மார்க் 11:24 இருக்கு. எடுத்து வாசிங்க. மார்க் 11:24. மார்க் 11:24.
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை வேணாலும் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். அவைகளை பெற்றுக்கொண்டோம். ரிசீவ்டு இருக்கு இங்கிலீஷ்ல. பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒண்ணு இல்லாம தரிசனத்துல பார்க்கும்போது எதுவுமே இல்ல பாஸ்டர், ஆனா பெற்றுக்கொண்டதை போல எப்படி ஜெபிக்கணும் போது தேவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு gift என்ன தெரியுமா? கற்பனை திறன். ஹலோ, கற்பனை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கற்பனை திறன். கற்பனை திறன். ஆமாவா இல்லையா? கற்பனை திறனை எதுவுமே நடக்காத போது நடந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அவயம் உங்க உடல்ல கற்பனை திறன். சோ கற்பனை திறனை செயல்படுத்தி இல்லாத வீட தேவன் உங்களுக்கு தந்த மாதிரி ஜெபம் பண்ணி நீங்க நன்றி சொல்லும் பொழுது இந்த கண் தரிசித்து நீங்க நடவாம விசுவாசம் மூன்றாம் கண்ல வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். வெளிச்சம் உண்டாக உண்டாக விசுவாசத்துல தொடர்ந்து அதில் நடக்க முழு உடம்பும் உங்களுக்கு வெளிச்சம் ஆயிரும். நீங்க ஜெபம் பண்ண காரியத்தை அழகா அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. ஆமென். ரைட். ஓகே. என் ஃபோன் ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இப்போ அதுக்குள்ள என்ன நினைச்சிருப்பீங்க? உடையிட்டோம், நல்லா வேணும் பாஸ்டருக்கு. பட் வாட் டஸ் யுவர் மைண்ட் சே? கீழே விழுந்திருந்தா, கை தவறி இருந்தா, தப்பி தவறி விழுந்திருந்தா, பாஸ்டருக்கு எப்படி ஃபோன் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்க மாட்டார், அது வேற விஷயம். வீட்டு அட்ரஸ் எப்படி கேட்க? ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் எவ்வளவு நெகட்டிவான காரியங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. தரிசித்து. ஹல்லேலூயா. This is how we are living. இப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த மூன்றாம் கண் செயல்படுத்தின இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். செத்த பிணம் தொட்டு பார்த்து டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு. செய்தியும் சொல்லிட்டாங்க. நேரில் போய் அந்த பொண்ணு செத்து இருக்கிறத இவரும் பார்க்குறாரு, மூச்சு இல்லாமல் இருக்கிறத. இப்போ தரிசித்து இயேசு கிறிஸ்து பார்த்துருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார்? விசுவாசித்து நடக்காம தரிசித்து நடந்திருந்தா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். கவலைப்படாத, தேவன் உனக்காக இருக்கிறார் சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆனா மூன்றாம் கண் விசுவாச கண் மூலியமா பார்த்ததுனால அந்த மகள் இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரியும் இன்னும் 2 நிமிஷத்துல அந்த மகள் உயிரோட எந்திரிச்சிருக்கிற மாதிரினால எவீரிட்ட போய் உன் மகள் தூங்கி கொண்டிருக்கிறாள், கவலைப்படாதே சொன்னார். சொன்னபடியே ரூம்குள்ள வந்தார். பெற்றுக்கொண்டதை போல அவள் எழுந்திருக்காள் நினைச்சு தலித்தாகுமின்னாரு. 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்ந்ததா இல்லையா? ஹலோ, ஆமே. 1-2 அற்புதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா அற்புதங்களும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தது. ஹல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்பால் கோச், கிரிக்கெட் எதை நீங்க பார்த்தாலும் ஒரு 8th டீம் ஸ்கோர் அடிச்சிருச்சுன்னா கோச்சை காட்டுவானுங்க. கோச்சை காமிக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆச்சு போச்சு ஆயா அப்படிலாம் கத்த மாட்டாரு. அவர் தன்னுடைய பிளேயர்ஸை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே காரியம் இப்படின்னு தான் சொல்லுவார். நம்மளாம் உடனே நினைச்சுக்கோம், ஆட மூளைக்கட்ட பையலன்னு திட்டுறாரு, எல்லாவனையும் அறிவு கட்டவன் திட்டிகிட்டு இருக்காருன்னு நம்ம இங்கே கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நான் ஃபுட்பாலில் இருந்ததுனால சொல்கிறேன், அவன் எத்தனை கோல் அடித்தாலும் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கமோ, இல்லை நான் தான் ஜெயிப்பேன், அவன்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் கடைசியில் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறத அவன் சொல்லி காட்டுவான். இங்கே விட்டுறாத, இங்கே விட்டுட்டீன்னா தோத்துருவ. அதனால் அவன் கை காட்டுவான், ஸ்ட்ராங், அமைதியாரு, இங்கே அமைதியாரு. அப்படி அமைதியாக இருக்கிற டீமு கடைசி நிமிஷம் கோல் அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நமக்கு இங்கே எப்போவுமே அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அலைகள் ஓய்வதே இல்லை. படமாகவும் இருக்கு, மண்டையிலையும் இருக்கு பாஸ்டர், ஓய்வதே இல்லை. ஓலமிட்டு கொண்டிருக்கு பாஸ்டர் மண்டையில். ஹலோ, வி கிறிஸ்டியன்ஸ், வி வாக் பை ஃபெய்த். வசனம் இன்னைக்கு பேசுறோம், இவ்வளவு பெரிய பைபிள் வச்சிருக்கோம், 2500 ரூபாய்க்கு வாங்கி. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம். அவர் முன்னாடி முடிய வெறிச்சுப்பட்டு அப்படின்னா முடிஞ்சது. வடிவேலோட மோசமா ஆடி அங்கே ஹார்ட் அட்டாக் ஆயிருது. ஏன்? ஏன்னா நீங்க என்னத்துல நடக்கல. இங்க ஏன் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல?
இன்னைக்கு நான் ஸ்டேஜ் போட்டு உங்களுக்கு வாரம் சொல்றேன், பி ஸ்ட்ராங் ஹியர். ஹலோ, இங்க நடக்கிறது சரியா இருந்தா எல்லாம் இப்படி இருக்குமே. ஆனா இங்க நம்ம தோத்துடுறோமே. தோத்துட்டு இங்க வசனத்தை மட்டும் பே 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 பேன்ட்டே இருந்தா. ஒரு அம்மா வந்து சூப்பரா வசனம் சொல்லுவாங்க. ஐயோ, அதாவது ட்ரெயினோட போட்டி போட்டோம்னா அந்த அம்மா ஜெயிச்சிருவாங்க, அப்படி சொல்லுவாங்க வசனம். டம 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 டமன்னு கட்ட 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 கட்டன்னு வசனம் ஒப்பிக்கும். ஆனா வாரம் ஒரு குறை சொல்லிட்டு போவோம், இது நடக்கல, கொஞ்சம் ஜோமனுங்க பாஸ்டர். இங்க பேசுறது முக்கியம் இல்ல, ஹியர் ஹியர் ஹியர். உங்க கை இருந்தா கொஞ்சம் எடுத்து இப்படி தட்டுங்க. வேலை செய் வேலை செய் வேலை செய். இங்க எப்பவுமே நமக்கு இருளா இருந்தா எப்படி வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு? தேவன் அதனாலதான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை, கற்பனை திறனை, உலகமே இருட்டா இருந்தாலும் நீயே உன்னை வெளிச்சமா மாத்திக்கன்னு கற்பனை திறனை கையில கொடுத்து நீ விசுவாசமா பெற்றுக்கொண்டதை போல ஜோமனன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியும் இன்னைக்கும் நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்னா என்ன நடக்கும்? வாட் இஸ் த யூஸ்? நான் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். லிட்ரலா மியூசியம் மாதிரி இருந்தது ஒரு வீடு, சின்ன வீடு தான். அப்புறம் எப்படி பாஸ்டர் மியூசியம்னு கேட்குறீங்களா? போய் உட்காந்து இப்படி கண்ணை தூக்கணும், அப்படியே வசனமா இருந்தது. போர்டு போர்டா, இந்த செவரு இந்த செவரு இந்த செவரு எல்லாமே வசனங்க. சீரியஸாங்க, நான் போய் சொல்லலை. அவர் சம்பாதிச்ச காசுலாம் அதிலே போயிருக்கும் போல. ஃபுல்லும் வசனமா போட்டிருந்தாரு. 63 ஆள் இறந்து போயிட்டார். ஹலோ, 63? ஏன்? அங்க ஒவ்வொரு வசனத்திலையும் இருக்கே, தீர்க்காயுசை தருவார், மான்கான்களை போல ஆக்குவார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார், தேவன் உனக்குள்ள இருந்தா எதுக்கும் காவலை, சுத்தி வசனமா இருக்கு. ஆனா 63 உயிர் போயிடுச்சே, எதனால? ஏன்னா வசனம் இங்க இல்ல. இன்னைக்கு என்னமோ பெண்களுக்கெல்லாம் ஒரு இது சொல்லி கொடுத்து இவங்களும் அதை அதுதான் உண்மைன்னு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தேவனுடைய வசனம் இங்க போட்டிருக்கு பாஸ்டர், அதனால பொட்டு வைக்க மாட்டான். பொட்டு வைக்காம நல்லா குறை பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்களா சிஸ்டர், அது பாவம் இல்லையா? இது எப்படி தெரியுமா இருக்கு? பாஸ்டர் நான் கொலை செய்ய மாட்டேன், ஆனா பொய் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொலை செஞ்சாலும் தப்பு, பொய் சொன்னாலும் 10 கட்டளைகள் இருக்கா இல்லையா? என்ன 10 கட்டளைகளே இல்லாத மாதிரி பாக்குறீங்க இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பாஸ்டர், இருக்கா இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய டம்ளர் ஃபுல்லா பாய்சனும் ஒரு பாயிண்ட் பாய்சனும் ஒன்று தானேங்க. நீங்க யாராவது என்ன ஒரு பாயிண்ட் தானே, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு எடுத்து இப்படி பண்றீங்களா என்ன? நல்லா இருக்கு பாஸ்டர் பாய்சன் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் காஸ்பல் வந்தா மட்டும் எல்லாமே மாறிடுதே நமக்கு. ஹலோ, இன்னைக்கு வசனம் ஃபுல்லா மக்கள், கிறிஸ்தவ மக்களை பார்த்தீங்கன்னா வெளியில அப்படி சூப்பர், ஒயிட் அண்ட் ஒயிட், ஆல் குட், வா வா வா, கிராஸ் செயின், பிளா 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 அப்படின்னோம்னா முடிஞ்சது. ஆண்டவர் வந்துட்டார், 3ஆம் வந்துருச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. Strong here, get your mind right. அதான் பிலிப்பியர்ல ஆண்டவர் சொல்லுவாரு, சோகம் எதுவோ, பயம் எதுவோ, இச்சை எதுவோ கிடையாது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதையே சும்மா பைபிள்ல இப்படி வாசிச்சுக்கிட்டுன்னு சொல்ல, சிந்தித்து கொண்டு, யூஸ் யுவர் மைண்ட், கெட் யுவர் மைண்ட் ரைட். இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இந்த பீனியல், சரி நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க பாஸ்டர், பீனியல் கிளாண்ட்லாம் சும்மா கதை பாஸ்டர்னா வீட்டில் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, உங்க மண்டைக்குள்ள இருக்கு. அதுக்குன்னு உட்காந்து தோண்டிடாதீங்க, உயிர் போயிடும். உங்க மண்டைக்குள்ள இருக்கு. இதை பைபிள்ல ஒரு இடத்துல இந்த வார்த்தை பீனியல்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பெல்லிங்கை மாத்தி வேற ஸ்பெல்லிங்ல கொடுத்துட்டானுங்க. யாருன்னு சொல்லவா நானு? யாக்கோபு. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை பார்த்த, இது தேவனை பார்த்த இடம் எங்க? பெனியல். ஆக்சுவல் ஸ்பெல்லிங் பீனியல். இது ரிசீவர், தேவன் இருந்து நம்மளை கட்டுப்படுத்தாம, இந்த உடல்ல கட்டுப்படுத்தாம தேவன் இருந்து ஒளிய வாங்கி இந்த உடலுக்குள்ள அனுப்புற ரிசீவர், வைஃபை நெட்வொர்க் மாதிரி இது. ஹலோ, இந்த இடத்தை சரியா யாக்கோபு செயல்படுத்தினதுனால தன் உடம்பு முழுசும் ஒளியானுச்சு. ஒளியானோடனே பழையவை எல்லாம் ஒளிந்து யாக்கோபுன்ற பெயர் மருந்து. யாக்கோபு தேவன் அந்த இடத்துல என்னன்னு கூப்பிட்டாரு?
இஸ்ரவேல் புதிய இது அது என்ன வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய எருசலேம் இறங்கி வரும்ன்றதை யாக்கோபு என்னைக்கோ பண்ணி காட்டிட்டார். ஹலோ, என்னங்க புதிய எருசலேம் இறங்கி வருகிறதுன்னு இருக்கா இல்லையா? உடனே நம்மெல்லாம் எக்காலம் வாங்கி ஊதிட்டு இருப்போம். ஹலோ, எருசலேம் இறங்கி வருதுன்னு இருக்கு. நீங்க எங்க எருசலேம் அங்க தேடிட்டு இருக்கீங்க? யாக்கோபு அதை என்னைக்கோ பண்ணி காட்டிட்டாரு. தான் உடல் முழுசையும் ஒரு பொட்டு கருப்பு, ஒரு பொட்டு தீட்டு, ஒரு இது பாவம் இல்லாம மொத்தத்தையும் ஒளியாக்குன உடனே அவருக்கு என்ன பேருங்க ஆண்டவர் கொடுத்தாரு? தான் ஒரு புதிய எருசலேமாக மாறிவிட்டார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம தோக்குற இடமே எங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சரியா பயன்படுத்த கை வரமாட்டேங்குதா? தோக்குற இடமே இந்த இடத்துல. இல்லையா? இன்னைக்கு ஆட்சி இருக்காங்க, சுற்றி ஒரு 4 மணி நேரம் நாங்கள் உட்காந்து வயசாயிடுச்சுமா நாளைக்கு ஆண்டோட்ட போனாலும் போயிடுவீங்க பார்த்துருங்க அப்படியா இருக்குன்னு ஒரு 4 சோக பாட்டு பாடியும் நீ என்னத்த வேணாலும் சொல்லிட்டு போப்பா, நான் தீர்க்காயுசோட இருப்பேன்னா நாங்கள் சொன்னது எதாவது பழிக்குமா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒளியை தேர்ந்தெடுத்து மனசுக்குள்ள ஒளியை அனுப்புனே உடம்பு ஃபுல்லும் ஒளியாயிருச்சு, ஒன்றும் தீட்டு உள்ள நிலையாது. ஆமாவா இல்லையா? நான் என்ன சொன்னாலும் அது பலிக்காது. அதே ஆச்சிட்ட உட்காந்து 2 நிமிஷம் ஆச்சி, அவ்வளோதான். 2 வார்த்தையில் ஆச்சி அதை நம்பிட்டாங்கன்னு வைங்க. லுக் ஹவு சீரியஸ் இட் இஸ். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்றதையும் மண்டையில போட்டுக்கிறீங்க, ஆனா தேவன் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களே. இன்னைக்கு ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டதை போல ஜோமனுங்கன்னா நமக்கு அது வேலையே செய்ய மாட்டேங்குது. கற்பனை திறனை நீங்க பயனே படுத்த மாட்டேங்கிறீங்க. சரி, இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது ஒரு தமிழ் மூவில பார்த்துருப்பீங்க, ஒரு வடிவம் பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு போட்டோலயோ ஒரு இதுலயோ பார்த்துருப்பீங்களா இல்லையா? இப்போ உங்க கற்பனை திறனை பயன்படுத்தி இங்க அவர் நிக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால முடியுதா? கற்பனை திறனை பயன்படுத்துறீங்களா இல்லையா? நான் ஒன்று சொல்றேனே, கிறிஸ்தவர்களுக்கு இதுல கற்பனை திறன் வேலை செய்யாது. நைட்டு பெட்ல படுத்து புருஷனை அடிக்கிறதுல கற்பனை திறன் வேலை செய்யும். இப்படி தூக்கி அப்படி போட்டு 3ஆம் மாடியிலிருந்து கீழே தள்ளி சோத்திரம் ஆண்டவரே, அதுக்கு பயன்படுறதுல உங்க கற்பனை திறன். யாராவது தீங்கு பண்ணிட்டா நைட்டு கற்பனை திறன் யூஸ் பண்ணும். ஹிட்லர் மாதிரி துப்பாக்கி எடுத்து டம்முன்னு சொல்ற மாதிரி கற்பனை திறன் நைட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். அதனால தான் திடீர்னு இருட்டில் பார்த்தா அம்மா மலை மாதிரி இருக்கும், அப்படி உட்காந்துருக்கும் இருட்டில். என்னன்னு கேட்டால் கற்பனை திறன் ஓட்டிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு கற்பனை திறனை எவ்வளோ மோசமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. யூ ஆர் யூசிங் ஆன் வாட் இஃப். இன்னைக்கு நம்ம தோத்து போகிறதே அங்கே. ஹலோ, இன்னைக்கு தேவன் சொல்றாரு பாஸ்டர் மூலியமா, கர்த்தர் இனி உனக்கு எல்லாம் நன்மையாக செய்வார். அப்படி செய்யலைனா கேள்விய மகாதேவன் பாஸ்டர் மூலியமா உங்களுக்கு சொல்றாரு. அதை கூட விசுவாசிக்க நம்ம ஜனமால முடியல. பார்த்து செய்யலைனா பாஸ்டர் இப்போ இந்த 10 நாளைக்குள்ள எனக்கு வந்துடும், செய்யலைனா நம்ம எப்பவுமே நெகட்டிவ் சைடு. ஏன் நடக்காது, எப்படி நடக்காது, ஏன் இதெல்லாம் நடக்காதுன்னு காரணம் கண்டுபிடிப்போம். நடக்கும்ன்றதை யாரும் யோசிக்கவே மாட்டோம். ஹலோ, நடக்கும்ன்றத யாரும் யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே தரிசித்து பார்க்கறதுனால. கண்ணு முன்னாடி யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஸோ கண்டிப்பா நடக்காது. நீங்க இருளை உங்க மண்டைக்கு அனுப்பிட்டீங்க. உங்க மூளையிலிருந்து உங்க உடல் ஃபுல்லு இருளா மாறிடுது. சொல்லப்பட்டபடி உங்க உடல் ஃபுல்லு இருளாயிருச்சு. அதனால நீங்க ஜெயிக்கவும் மாட்டீங்க, ஓவர் கம்மும் பண்ண மாட்டீங்க. எப்பவுமே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால நான் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன் நம்புறீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன். அப்புறம் ஏன் வாரம் வாரம் வந்து நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன் என்ற தண்ணி கொடுங்க சிஸ்டர். ஓ, பாடவே இல்லையா? வீட்டில் வந்து பார்த்தாதான் தெரியும். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே கோண. ஏன் பேசுற வசனம்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டேன். ரத்தத்தின் அறிக்கையெல்லாம் வாசிப்போம். வாசிட்டு முடிச்சுட்டு நைட்டு எதுக்கும் பார்த்து ரத்தத்தை தெளிங்க, வீட்டுக்குள்ள எதுவும் அண்டிடக்கூடாது. ஆன்டி காம் டவுன், காம் டவுன்.
calm yourself, nothing is going to touch you. நான் கேட்ட மாதிரி யாராவது ஒருத்தர் ரெக்கார்ட் எடுத்து காமிங்க, பெரிய பிசாசு நகம் வச்சு இப்படி கீரல் போட்டு அந்த கீரலை காமிங்க பார்ப்போம். எதுவுமே இல்லையேங்க. அப்புறம் ஏங்க? அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, உங்களுடைய போராட்டங்கள் என்னது மாம்சத்துக்கு இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறவளாய் இருக்கிறது. இட் இஸ் நாட் ஃப்ளஷ், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இங்க ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஹல்லேலூயா. அதே டிஃபரன்ஸ் தான் தேவன் நிக்கோதிமோஸ்கிட்ட பேசும்போதும் சொல்றாரு, எவன் நான் தொங்குறத பார்த்து தேவன் என்னை ரட்சிக்க வந்தார் நம்புறானோ அவனே காப்பாற்றப்படுவான், நித்திய வாழ்வு அவனுக்கே தரப்படும். நம்பாதவனுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் இறந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆனா என்னைக்கு ஒருத்தன் அதை ரியலைஸ் பண்ணி இங்க நம்புறானோ அன்னைக்கு தான் அவன் காப்பாற்றப்படுறான்னு அவர் ரூல் போட்டு போயிட்டாரு. ஒத்துக்கிறீங்களா? ஹலோ. அப்புறம் என்னங்க இன்னைக்கு விசுவாச கண்ணில் பார்க்கறதுனா நமக்கு இன்னைக்கு விசுவாசம்னா என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு பணம் ஆட்கள்லாம் இருந்தா அது விசுவாசம். நோ, எதுவுமே இல்லாத நேரம் நம்புறதானங்க விசுவாசம். ஹலோ. ஒன்னு ஆமேன் சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ஆமேன். அதுதான் விசுவாசம். எங்க பாஸ்டர் இருக்கு? எபிரேயர் 11:1 இருக்கு. ஹீப்ரூஸ் 11:1 ஐம் சாரி, எபிரேயர் 11:1 வாசிங்க பார்ப்போம். விசுவாசம்னா என்னன்னு நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி அங்க கொடுத்துருக்கு. வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணாத ஒண்ணு நிச்சயமா. ஹலோ. காணாத ஒண்ணு. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செங்கடல் முன்னாடி நின்று காணவே முடியல, ஃபுல்லும் தண்ணியா இருக்கு. ஆனா காணப்படாதவர்களின் நிச்சயம் என்ன? இந்த செங்கடலை ஆண்டவர் திறப்பார். திறந்த தேவனுக்கு நன்றி. அதுதான் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. 3 நாளைக்கு முன்னாடி அடக்கம் பண்ணப்பட்ட லாசரோ இப்போ நான் கூப்பிட்டோன்னே வெளியில வருவான்றது காணப்படாதவர்களின் நிச்சயம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. பர்த்திமேயுன்ற குருடன் நான் தொட்ட உடனே கண் திறக்கப்படும்ன்றது காணப்படாதவர்களின் நிச்சயம். எல்லா வைனும் காலியான இடத்துல நான் கை வச்சோடனே தண்ணீர் வைனா மாறுன்றது காணப்படாதவர்களின் நிச்சயம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பெருக செய்யணுன்றது காணப்படாதவர்களின் நிச்சயம். அது எப்படி நடந்தது? கற்பனை திறன் என்ற ஒரு டூல், ஒரு கருவி உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க. அதை செயல்படுத்தி பெற்றுக்கொண்டதை போல நன்றி செலுத்தின உடனே ஒளி உங்களுக்குள்ள போகுது. 3ஆம் கண்ணில் ஒளி ஒளிச்ச உடனே உடம்பு ஃபுல்லும் ஒளியாகுது. நீங்க காப்பாற்றப்படுறீங்க. அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட். ஆமென். இந்த 3ஆம் கண் மற்ற மதத்துல சொல்லுவாங்க, அது திறந்துருச்சுன்னா அறிவு வந்துடும். ஆமாவா இல்லையா? ஞானம் பிறந்துருச்சு, அப்போதான் 3ஆம் கண் திறக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா இங்க எவ்வளோ அசுத்தம் இச்சை என்ன அவிசுவாசம் நடந்தாலும் 3ஆம் கண் வழியா எனக்கு நல்லா தெரியும், தேவன் அதை கரெக்டா என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார், ஏற்ற நேரத்தில் வாய்க்க செய்வார், என்னை வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்துவார் அப்படின்றது அந்த 3ஆம் கண்ணில் எனக்கு தெரியும், விசுவாச கண்ணில் எனக்கு தெரியும். அதை தான் ஞானம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் இன்னைக்கு இதை யாருமே அடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டானுங்க? இது அசுத்தாவின்னு பாவப்பட்ட மிஷினரிகள்கிட்ட சொல்லி இந்தியாவுக்குள்ள அனுப்பி இந்தியா ஃபுல்லும் பரப்பி நம்ம ஜனம் 3ன்ற வார்த்தையே பிடிக்காது. 1, 2, 4 எழுதி போயிட்டு இருக்கோம். 6 எழுதாது. ஏன்னா 666 பைபிளில் 666 ஒரு பேஜ் இருக்கே, அதை யாராவது வாசிக்காம இருக்கீங்களா? ஹலோ, கிழிச்சிட்டீங்களா யாராவது? 666 உங்களை தாங்க கேட்குறேன். ஒன்று ஆமேன்னு சொல்லுங்க, இல்லை இல்லை சொல்லுங்க. பைபிளில் 666 இருக்கா? வாங்க, எங்கே இருக்கு? எந்த பகுதியில் இருக்கு? வாங்க. 666 மத்தேயு பகுதியில் இருக்கு. அங்கே தேவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். அங்கதான் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய சித்தம் நிறைவேற. அது அங்கே 666ன்ற பேஜில் இருக்கு. இருக்கா? இருக்கு பாருங்க. மத்தேயு 6 9, 10, 11 இருந்து இருக்கு. கொஞ்சம் வாசிங்க பாப்போம். 666 பேஜ்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 6, 9 இருந்து வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, 666ல இருக்கு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, 666ல இருக்கு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, 666ல,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல 666ல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 666 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 666 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. 5:43 வாசிங்க. அதுவும் 666ல தான் இருக்கு. சேம் பேஜ்ல இருக்கு. ஓ, உங்களுக்கு மாறி இருக்கா? ஓகே. இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு 666ல இருக்கு. உடனே நீங்க பேஜை கிழிச்சிட்டீங்களா? பார்த்தாச்சா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. இங்க 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 பைபிள்லே 6:6:6 இருக்கு. அப்புறம் வெளியே பார்த்து ஓன்றீங்களே, பைபிளில் கிளிங்க, அந்த பேஜை கிழிச்சிருங்க. இல்லை இல்லை, இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வசனம், வார்த்தை, விதை, உயிர், வெளிச்சம், ஒளி, ஒன்றும் அசைக்க முடியாது. அப்போ நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்ற விதத்துல தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் தரிசித்து பார்த்துட்டு, பாஸ்டர் எனக்கு விசுவாசமே இல்லைன்னா, யூ ஹேவ் டு see here. ஜெபம் பண்றது எப்படின்னு இருக்கு? அறையை பூட்டி கொண்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, யாரும் இல்லாத இடத்துல பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ற காரியம் மரணம் கிடையாது, வெளிச்சம். வெளிச்சம் 3ஆம் கண்ணில் தொடப்பட்டு உடம்பு முழுசு வெளிச்சமாக்கப்படுதா இல்லையாங்க? அப்படியே இன்னைக்கு நம்மளாம் தோத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தரிசித்து நடந்துகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்ணை தான் தேவன் சொல்றாரு, பிடுங்கி போடு. அப்படிப்பட்ட கண்ணே உனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. லூக்கா எடுத்துக்கோங்க. கடைசியில லூக்கால அதே வசனம் மிக தெளிவா, மிகப்பெரிய வசனமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் a minute. லூக்கா 11:33 to 36. லூக்கா 11:33 to 36. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இங்க பாருங்க, என்னைய இது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். என்னைக்கு நீங்க வெளிச்சம் அடைகிறீங்களோ அதை ஒளிச்சு வைக்காம மற்றவனுக்கு உதவியா இருக்கும்படி செய்யுங்கன்னு தேவன் உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது. தொடர்ந்து வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா கவனிங்க. உனக்குள்ள ஏற்கனவே வெளிச்சம் இருக்கு. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மா உங்களுக்குள் வெளிச்சமாய் இருக்கிறது. அதை நீங்க இருளாக்கிறாதீங்கன்னு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க பாப்போம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா, ஆமென். இப்போ மத்தேயு 5:14-16 வாசிங்க. 14 இருந்து 16. Matthew 5:14 to 16. Matthew 5:14 to 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் வெளிச்சமாகும் பொழுது அதை மறைபடாமல் வெளியே வைக்கும் பொழுது அதை கண்டு, நீங்க போய் சொல்லின்னு இல்ல, அதை கண்டு புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கொடுத்திருக்கு. வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நற்கிரியைகளை நீங்கள் சொல்லி இல்ல, நீங்கள் கண்டு, அவங்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை போய் டிராக்ஸ் அடிச்சு அப்படியே ஒப்பாரி வைங்கன்னு இல்ல, மலையில மறைக்கப்படாம மேல நீங்க வைங்க. பார்க்கிறவன் அதை கண்டு, நற்கிரியைகளை கண்டு அவனுக்கே புரிஞ்சிடும் தேவன் இவனுக்குள் இருக்காருன்னு. உங்க பிதாவை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். ஃபுல் ஸ்டாப். அல்லேலூயா, ஆமென். சோ
இந்த டெய்லி வாழ்க்கையில இந்த மூன்றாம் கண்ணை எப்படி செயல்படுத்த? இன்னைக்கு சிட்னி பிரதர் இருக்காரு, அவருக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கானே? கார் வாங்கணும்னு ஆசை. ஒரு காரை முடிவு பண்ணிட்டாரு. கேஷ் இல்லை, எதுவுமே கிடையாது, எந்த சோர்ஸுமே கிடையாது. ஆனா தன்னுடைய மூன்றாம் கண், தன்னுடைய விசுவாச கண், தன் சிந்தை அந்த இடத்துல நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம்ன்ற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அவர் வாங்கின அந்த யோசித்து வச்சிருந்த காரை தன் கையில் வாங்கின மாதிரி அதை ஓட்டுற மாதிரி உருவாக்கி பெற்றுக்கொண்டதை போல நினைச்சு ஜோமன்ன உடனே உங்க மூன்றாம் கண்ணில் ஒளி தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒளி உங்க உடம்பு முழுசும் ஒளியாக்கிறோம். நீங்க காப்பாற்றப்படுவீங்க. எதுவுமே இல்லாம வாங்கி தேவனை மகிமைப்படுத்தி அவர் யார்ட்டையும் சொல்லாம அவர் சாட்சியா நிற்கும் போது அவர் ஒளி பிரகாசிக்கும். கூட உள்ள எல்லாரும் பார்த்து உனக்குள் இருப்பவனே தேவன் ஒப்புக்கொள்வாங்க. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. Don't try to force people. Turn into light. இதை நீங்க செயல்படுத்தினா நீங்க வெளிச்சமாயிடுறீங்களா? உடம்பு புழுசும். அப்போ தேவன் சொன்னபடி உலகிற்கு நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். முடிஞ்சு போச்சு. Gospel is over. Miracle is yours. Blessing is yours. Good life is yours. அதுக்கப்புறம் நீங்க எதையும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. எய்தாப்ல எவ்வளோ பெரிய ஜெயண்ட் நின்னாலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இவன் இன்னும் 2 நிமிஷத்துல சரிஞ்சிருவான் காணப்படாத நிச்சயத்துல நம்பின உடனே தனக்குள் ஒளி எழும்பியது. தானே ஒளியாக மாறினான். கோலியாத்தை வீழ்த்தி இன்றும் அரசனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற தாவீது எவ்வளவு பெரிய ஆள் நீங்க பாத்துக்கோங்க. அல்லேலூயா. சோ இந்த உலகம் இயங்குவது பணம், நன்மை, தீமை. விசுவாசிப்பவன், விசுவாசம் இல்லாதவன், 2 கேட்டகரி. எந்த கேட்டகரி நீங்க முடிவு பண்ணிக்கோ. The choice is yours. உங்களுக்காக நான் உட்கார்ந்து விசுவாசம் போட முடியாது. No, you have to believe. அதனால தான் தேவன் எத்தனை அற்புதம் செஞ்சாலும் எல்லா அற்புதத்திலையும் முத கேள்வி, எத்தனை நாள்ப்பா கஷ்டப்பட்ட? அச்சோச்சோ, ஆட்டோல ஏறி வந்திருக்கலாம். நோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விசுவாசிக்கிறாயா? யூ கேட்கிறிய, நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா, உங்களால் செய்யக்கூடும். தேவன் உங்களுக்குள்ள இருக்காருன்னு இப்போ உன் விசுவாசத்தின்படியே, என்னுடைய விசுவாசத்தின்படி நான் உன்னை பூர்ணப்படுத்துகிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி உன்னை சரிப்படுத்த. நோ 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 நோ, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. நானும் இளங்கண்ணா அன்னைக்கு உட்காந்து சோசன் பார்த்துட்டு இருந்தோம். ஆண்டவருடைய படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ். அப்போ 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த சீனை நான் இளங்கண்ணன்ட்ட காமிக்கும் போது கூட்டம் அலமோதி தள்ளிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் அற்புதம் நடக்காது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் ட்ரெஸ்ல இருக்க 2 கயிறு இப்படி இருக்கும். அதாவது எந்த கோத்திரம்னு காட்டுறதுக்கு அந்த கயிறு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கயிறை தான் இப்படி தொடுவாங்க, சுகமாயிரும். அப்போ அந்த மகளை பார்த்து சொல்லுவாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆயிற்று. அல்லேலூயா. கூட்டத்தில் எத்தனையோ பேருக்கு காய்ச்சல் இருந்திருக்கலாம், கால் நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம், யாருக்குமே தொட்டோனே நடக்கலையே. ஆனா அந்த ஸ்திரீக்கு மட்டும் நடந்தது. ஏன்னா தன்னுடைய புரிதல், தன்னுடைய மூன்றாம் கண்ணில் இவர் வெளிச்சம், இவர் ஒளி, இவரை தொட்டா எனக்கு சரியாயிரும், நான் சுகமாயிருவேன். இங்க ஏற்கனவே நடந்தது போல நம்பி தொட்டால் சுகமாயிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கான இன்ச் ஜஸ்ட் 1, ஒரே ஒரு கோடு தான், தோல்விக்கும் வெற்றிக்கும். அதை முடிவு செய்ய வேண்டிய இடம் இங்க. இவ்வளோ வசனம் கொடுத்துருக்கே, இது எதுக்குன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம தான் உண்மையான மதம்னு நிரூபிக்கவா? கிடையாது. எந்த இடத்துல தவறுனாலும் வசனங்களை தேற்றி இங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டா. ஏன்னா அவங்க ஆத்மா எதனால பிழைக்கிறது? போன வாரம் தான் சொல்லி கொடுத்தேன். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த ஆத்மாக்குள்ள ஒளி அனல் விட்டு எரியணும்னா வார்த்தைகளை நீங்க வாசிக்க 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 இங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். உலகத்துல என்ன நடந்தாலும் நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. அதனாலதான் தேவன் சொல்றாரு, மலையே பார்த்து பேர்ந்து சமுத்திரத்துல போனா அது நடக்கும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். The secret is in your hands. You just have to use it. அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தான் வசனம் இருக்கு பாருங்க, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டு இருங்கள். ஃப்ரீயா இருக்கும் போது உங்க தாட்ஸ் அட்டாக் ஆகுது. நாளைக்கு நான் இறந்து போயிடுவேன், கடன்காரன் என்னை கேள்வி கேட்க போறான், எனக்கு இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது, நான் ஷட் டவுன் ஆல் த தாட்ஸ். எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு கடனை நீங்க கொடுத்து முடிச்ச மாதிரி, கொடுக்குற மாதிரி இல்லை, கொடுத்து முடிச்ச மாதிரி தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருக்க இருக்க உங்க உடல் ஃபுல்லு ஒளி எழும்பி ஒளி ஆயிட்டே இருக்கும் போது
எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே நீங்களே ஒரு சாட்சியா மாறிடுவீங்க. அல்லேலூயா, ஆமென். சோ the victory is yours. ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு முடிவு செய்யறது உங்க கையில. நாங்க இங்க எத்தனை நான் இருக்கலாம், எனக்கு அப்புறம் என் பையன் வந்து பேசலாம், 1000 பாஸ்டர் வந்து பேசலாம், என்ன பேசினாலும் என்னைக்கு நீங்க நம்புறீங்களா அன்னைக்கு தான் உங்களால ஜெயிக்க முடியும். the game is belief. play the game of belief. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்மலாம் தோத்து போயிடறோம். ஏன்னா இங்க ஸ்ட்ராங் இல்லை. என்ன 1000 வசனம் வாசிச்சாலும் நைட்டு பெட்டுக்கு போனோடனே அழுக தானா வருது. ஏன்னா இங்க என்ன சொல்லுது, மாம்சம் கண்ணால பாக்குறத சொல்லதாங்க செய்யும், அது குற்றம் கிடையாது. இன்னைக்கு உலகம் நல்ல உலகமா நீங்க சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கு உலகம் நல்ல உலகமா சொல்லுங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஃபேனா இருக்காங்க வீட்டில். ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே லைட்டா அங்கங்க சிந்தைகள் வருதா இல்லையா? லேட்டா வந்துடக்கூடாது. ஏன்னா உலகம் மோசமான உலகம். சோ கண் பார்க்கறத உங்க மூளைக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆனா அதையும் தாண்டி நான் சொல்ற வார்த்தை, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லிட்டு நடந்தது போல, அவ சாயந்தரம் அழகா வீட்டுக்கு வந்தது போல நினைச்சு அவர் கையில ஒப்பு கொடுத்துறோன்னு ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல தீங்கே வரதா இருந்தாலும் காப்பாற்றி தேவதூதர்களை காப்பாற்றி கொண்டு வந்து அப்படியே வந்து நிறுத்திடுவாரு என் வீட்டுல. அவ்வளவுதான். நல்லா இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க கேட்குறீங்கல்ல, என் வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் இது நடக்குதுன்னு என்னைக்கோ ஒரு நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்க, அதனால அது நடக்குது. ஹலோ, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். நீங்க தான் இது இன்னைக்கு நடக்கணும், இது இப்படி நடக்கணும்னு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அது நடக்குது. இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இனிமேட்டு எல்லாம் நன்மையாகவும் வீட்டில் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் சமாதானமாகவும் நல்ல சுகத்தோடனும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுகத்தோடனும் பலத்தோடனும் தைரியத்தோடனும் சந்தோஷத்தோடனும் இருப்பீங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு நியூரோ சர்ஜன் ஒருத்தர், இப்போ அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. சின்ன வயசில் தன்னுடைய முதுகெலும்பு உடஞ்சிருச்சு. ஹலோ, கால் கை எலும்பு கிடையாது, முதுகெலும்பு உடஞ்சிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், வாழ்க்கை ஃபுல்லும் வீல் சேர்னு அவங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அவர் அதை கேட்காம தான் பெட்டில் இருந்துக்கிட்டே, அதாவது இருக்கிற இடம் இப்போ வந்து பெட்டு, ஹாஸ்பிட்டல் பெட்டு இருந்துக்கிட்டு தான் முதுகெலும்பு சரியான மாதிரியும் தான் எந்திரிச்சு ஓடின மாதிரியும் தான் விளையாண்ட மாதிரியும் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஹலோ, இன்னைக்கு அவர் சுற்றி வராத நாடு கிடையாது. எல்லா நாட்டிலையும் போய் இந்த மூளையை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய நியூரோ சர்ஜன் அவர், ஜோ டிஸ்பென்சா. ஹலோ, இன்னைக்கு அவ்வளோ தெம்பா அப்படி நேராக உட்காந்து இப்படி பேசுறாரு, நடந்து போறாரு, எந்த குறையுமே இல்லை. ஏன்னா எல்லாம் இங்க என்னைக்கு நீங்க சரி பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஜெயிப்பீங்க. இல்லைன்னா எவ்வளோ வசனம் வாசிச்சாலும் எத்தனை ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டாலும் யூ won't win. எதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் நான் சொல்லிடுறேனே, எதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறீங்க? ஏன்னா உங்களுக்கு சிந்தையில் வந்து தேவையில்லாமல் வந்துட்டே இருக்குன்றதை கட் பண்ணிட்டு டிவி, ஃபோன், சாப்பாடு இந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே உங்களுக்குள்ள வளர்த்து அனலை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. எழுப்பி அது பெற்றுக்கொண்டதை போல நினைக்கிறதுக்கு அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அதுக்கு தான் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம 40 நாள் ஜோமனி 41ஆம் நாள் இது நடக்குமான்னு கேட்குறோமே, அப்புறம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டும் எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டுட்டு கடைசியில் இது எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்கறதுனால நடக்க மாட்டேங்குது. நீங்கள் தான் நம்பவே இல்லையே. ஸோ பிளே த கேம் ஆஃப் பிலீஃப். இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. தவறான சிந்தை வருதா, உங்களால் அதை நிறுத்த முடியும். அதை ஓவர்டேக் பண்ணி நல்ல சிந்தையை யோசிங்க. இன்னைக்கு உங்க உடம்புல ஏதாவது வியாதின்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னு வைங்க, உங்க உடல் சரியான மாதிரி சின்ன வயசுல எப்படி மான்கால்கள்லாம் நீங்க ஓட்டுனீங்களோ அது பரி இருக்கிற மாதிரி யோசிச்சு நீங்க நன்றி சொல்லிட்டே இருங்க. அது எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும்ன்றது தேவனுக்கு தெரியும். அதுக்கு உண்மையா விசுவாசமா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அல்லேலூயா, ஆமென். எப்படி பெனியல் அந்த இடத்துல யாக்கோபு தேவனோட யுத்தம் பண்ணி கடைசியில் இஸ்ரேல்னு பேரை வாங்கினாரோ, நைட்டு ஃபுல்லாக அது ஃபைட்டு. தேவனோட யுத்தம் போட்ட ஒரு ஆள்னா பார்த்துக்கோங்க, யாக்கோபு பெரிய ஆளா இல்லையாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின யோவானோட பெரிய ஆள் தானே. ஏன்னா தேவனோட யுத்தம் பண்ணியிருக்காரு. அர்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ஆத்மா தேவனிடமிருந்து வந்தது, அது பரிசுத்தம் மட்டும்தான், வேற எதுவுமே அதுக்கு தெரியாது.
அல்லேலூயா. இந்த மாம்சம் யாக்கோபு, மாம்சத்துக்கும் தேவனுக்கும் சண்டை மாறி மாறி நடக்குது. நல்லது தான் நடக்கும். ஏன்னா அடுத்த நாள் அண்ணனை பார்க்க போறாங்க. ஓகேவா? என் அண்ணனை கொன்றுவான், என்னை அண்ணன் இது பண்ணிடுவான் மாம்சம் சொல்ல, பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆத்மா அது தொடர்ந்து சண்டை போட மாறி மாறி சண்டை நடக்குது. கடைசியில ஆத்மா ஜெயிச்ச உடனே ஆத்மா இந்த உடலாக்கான பேரை விலக்கிட்டு, நீ இன்று முதல் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய்ன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னை ஒளியா மாத்திட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ இன்னையிலேருந்து ஒளியா இருக்கணுமா இருளா இருக்கணுமா, உங்க உடல் இருளா இருக்கணுமா ஒளியா இருக்கணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது உங்க கையில் இருக்கு. I give it into your hands. பயன்படுத்த வேண்டியது யார் கடமை? ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு இதெல்லாம் நோ நோ நோ, ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர் ஹியர். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். இன்னையிலேருந்து எது நடந்தாலும் நீங்க தான் அதுக்கு காரணம். அதனால சரியா சிந்திக்க, சரியா பேச, மாம்சமா மாத்திட்டு ஜெயிச்சுட்டு நீங்க வரணும் இங்க. அல்லேலூயா. பார்க்கறது எல்லாம் மோசமா தான் இருக்கும், ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம். ஆனா இதுக்கு இடம் கொடுக்காம உள்ளுக்குள்ள கற்பனை திறனை பயன்படுத்தி பார்த்ததுக்கும் மேல சரியா அதை மாத்தி பார்த்து இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எல்லாம் சூப்பரா மாறிடும். அல்லேலூயா. அதுக்காக முதல்ல நாடு மாறட்டும். நல்ல மெய்ப்பர்கள் வந்து நாடை மேய்க்கட்டும் இல்லை, நீங்க இன்னைக்கு மாறுங்க. கூட இருந்து பார்க்குறவங்க தானா மாறிடுவாங்க, நாடே மாறிடும், நாடே நல்லாயிரும். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க சிஸ்டர், கை கொடுங்க. இன்னையிலேருந்து புது சிருஷ்டியா ஆரம்பிங்க. பழைய எல்லாம் ஒளியட்டும். இன்னையிலேருந்து a new start, a new beginning. Today is the day that the Lord has made. Hallelujah. தேவன் என்னைக்குமே நேற்று நடந்ததில்லப்பா அப்படின்னு பேச மாட்டார். நாளைக்கு என்ன நடக்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அதுதான் நாளைக்கு முடிவு செய்ய போகுது. அல்லேலூயா. அதனால பைபிளில் சொல்ற மாதிரி குதூகலமா சந்தோஷமா ஆர்ப்பரிப்போட இருங்க, தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென். எழுந்து நில்லுங்க, நாம் ஜெபிப்போம். Why do we close our eyes when we pray? பைபிளில் என்ன ஜெபிக்கணும், அறையை பூட்டி கொண்டு ஜெபிக்கணும்னு கூட இருக்கு, ஆனால் கண்ணை மூடி ஜெபிக்கணும்னு இல்லை. ஹலோ. பட் ஸ்டில் ஏன் அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கோம்? ஏன்னா தரிசித்து நடவாமல். ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ் when you pray. இந்த கண் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் கட் டவுன் பண்ணிடுங்க. ஸ்டாப் இட் இமீடியட்லி. தோஸ் ஆர் வைரஸஸ். எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்குன்னு விண்ணப்பம் வச்சுருப்பீங்க, அதை கையில் பெற்றுக்கொண்டதை போல அந்த ஒளியை எழுப்பி உங்களுக்குள்ள அனுப்புங்க. தேவன்கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபித்த எல்லா காரியங்களும் நீர் தந்ததுக்காக நன்றி, நீர் என்னை மாற்றினதற்காக நன்றி. ஜீவனுள்ள அன்பின் தேவனே, அந்த ஒவ்வொருவரையும் கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். இவர்கள் இனி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க, ஒளியாய் மாற, மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்க நீர் உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இவர்கள் பயன்படுத்தி வெற்றி பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள், வெற்றி உங்களுடையது. ஆமென். ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு உங்களை பொறுத்து இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி உங்களுடையது, வெற்றி உங்களுடையது. God bless you. Shalom.